morning students. Class 10th standard, subject social science, geography, lesson number 1, India location, relief and drainage. The continuation. The Himalayan mountains can be divided into 3 categories, namely Trans-Himalayas, Lesser Himalayas, Eastern or Purvanchal hills. Okay. The first one is Trans-Himalayas. So, the Trans-Himalayas also known as the Western Himalayas. It extends Jammu Kashmir to Tibet Plateau. So, most of the part is covered by Tibetan Plateau, Tibetan region. So, it is otherwise known as the Tibetan mountains or Tibetan Himalayas. So, extent is the eastern side 40 km wide, western side 225 km. So, this Trans-Himalayas spread eastern side 40 km wide and the western side 225 km. So, most of the mountains covered by the rocks, that rocks fossil bearing marine sediment. So, that it is a tertiary granite, it contains tertiary granite, later it can be changed into metamorphic sediments. So, important ranges are also located this Trans-Himalayas, important ranges Joskar, Ladakh, Kailash and Karakoram. So, the Himalayan mountains pathingla 3 part divide pannikom. One is known as a Trans-Himalayas, Lesser Himalayas and Eastern or Purvanchal Himalayas. The Trans-Himalayas is otherwise known as Western Himalayas. ஏன் Western Himalayas அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணி திபெத்தியன் பிளாட்டியூ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. So that it is otherwise known as a Tibetan mountains or Tibetan Himalayas. The most of the part covered by Tibet. So, இதனுடைய the Trans-Himalayas பார்த்தீங்களா நிறைய ஏரியாஸை எங்கே கவர் பண்ணியிருக்குன்னா திபெத் சைட், அதனால இது திபெத் ஹிமாலயாஸ் அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம். ஸோ இந்த ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா 40 km வைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. வெஸ்டர்ன் சைட் பார்த்தீங்களா 225 km வெஸ்டர்ன் சைட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த ராக்ஸில் என்ன டைப் ஆஃப் செடிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஃபாசில் ஃபியரிங் மெரைன் செடிமெண்ட், அதாவது கடல் அடியில் இருக்கக்கூடிய அந்த மெரைன் செடிமெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ தட் அதனால் இது என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இந்த டெரிஷரி கிரானைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. பின்னாடி இந்த டெரிஷரி கிரானைட் என்னவா சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னா மெட்டமார்பிக் ராக்ஸாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ரேஞ்சஸில் பார்த்தீங்களா என்னெல்லான்னு பார்த்தீங்களா ஜோஸ்கர், லடாக், கைலாஷ் அண்டு காரகோரம். சரி, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹிமாலயாஸ். The Himalayas are otherwise known as a Yangfold mountains. இதுதான் வந்து கோர் பார்ட் ஆஃப் த நார்தர்ன் மவுண்டன்ஸ். நார்தர்ன் மவுண்டன்ஸ் உடைய கோர் பார்ட் தான் எதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா த ஹிமாலயாஸ். ஓகே, இட்ஸ் அ ஃபார்மேஷன். இந்த அங்கோரா north side, the Angora landmass is situated here. In the south side, Gondwana landmass is situated. The in between, Death Seas are found between this Gondwana land and Angora landmass. Due to compression, these two landmass form one by one. So, இந்த ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறோம்னா யங்ஃபோல்ட் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ரீசன்னா ஃபார் ஃபியூ மில்லியன் இயர்ஸ் எகோ நார்த் சைடு வந்து இருக்கக்கூடிய லேண்ட்மாஸ்க்கு நம்ம என்ன நேம் சொல்லணும்னா அங்கோரா லேண்ட்மாஸ்ன்னு சொல்கிறோம். சவுத் சைடு இருக்கக்கூடிய லேண்ட்மாஸ்க்கு என்ன நேம் சொல்லியிருக்கு அப்படின்னா கோண்ட்வானா லேண்ட்மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குதுன்னா டெத் இஸ் சி டியூ டு கிரஸ்ட் அண்டு கம்ப்ரெஷன். இந்த காரணங்களுக்காக இந்த ரெண்டு லேண்ட்மாஸ், இந்த கோண்ட்வானா லேண்ட்மாஸ் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே டுவர்ட்ஸ் மூவ் பண்ணி இந்த அங்கோரா லேண்ட்மாஸ் மேலே போய் அப்படியே ஒன் பை ஒன்னாக செடிமெண்ட் ஆச்சு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யங்ஃபோல்ட் மவுண்டன்ஸ், இளம் மடிப்பு மலைகள் அப்படின்னு சொல்கிறோம்.
So in the Himalayas further divided into Greater Himalayas or Himadri, Lesser Himalayas. அப்படின் two categories divide பண்ணிருக்கோம். In the Greater Himalayas la பாத்தீங்களா தான் the important peaks are located here. Is in the world famous peak only 14. Is out of 9 peaks are located in the Greater Himalayas. Okay, next one is the Greater Himalayas or Himadri. The Greater Himalayas rise abruptly like a wall of north of the Lesser Himalayas. Its wide is 25 km wide. Its average height 6,000 meter. So it receives lesser rainfall when compared to Lesser Himalayas and the Shivalik. So almost all lofty mountains are also located here. So the Mount Everest is located the Greater Himalayas. Is nearly its height 8,848 meters. This Mount Everest is located in Nepal. The next one is Kanchenjunga. This also located in the Greater Himalayas. Its height is 8,568 meters. This Kanchenjunga located in between Nepal and Sikkim. This Greater Himalayas are continuous ranges of mountains. Next is permanently covered by snow. So most of the glaciers are also found the Greater Himalayas. The important one Gangotri, Yamunotri and Siachen. So is a home of the several peaks. Is out of 14 peaks are there, 9 peaks are located here. Okay. The next one is a Greater Himalayas or Himadri அப்படினு சொல்றோம். இந்த Greater Himalayas பாத்தீங்களா இந்த Lesser Himalayasக்கு ஒரு வால் ஒரு அரணா அமைஞ்சிருக்கு. 25 km wide its range. Its average height 6,000 meter. So when compared to other Himalayas it receives less rainfall. So almost all lofty mountains are located here. Mount Everest inga da locate aayirukku. Its height 8,848 meters. Enga na Nepal la irukku. Idukku next place Kanchenjunga 8,568 meter. இது நேபாளுக்கு சிக்கிம்க்கு இன் பிட்வீன்ல லொகேட் ஆயிருக்கு. So in the Greater Himalayas mountains எல்லாமே continuous ranges of mountains. ஒரு தொடர் மலைகள். So it cover permanently snow. இது ஃபுல்லா ஐஸ் கம்ப்ளீட்டா பாத்தீங்களா ஸ்னோ கவர் ஆயிருக்கு. அதனால தான் நிறைய கிளேசியர்ஸ் எல்லாம் இங்க இருந்து என்ன ஆயிருக்கு அப்படினா உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் எதுனா கங்கோத்ரி, யமுனோத்ரி and சியாச்சின். So in the Greater Himalayas என்ன சொல்றோம் அப்படினா home of the peaks அப்படினு சொல்றோம். ஏனா 14 peaksல வந்து 9 peaks இங்க தான் லொகேட் ஆயிருக்கு. So next one is the Lesser Himalayas. It's a middle range. Its height 3,700 meter to 4,500 meter. It's a wide 80 kilometer. The major rocks slate, limestone and quartzite. Is the urbanization. So important ranges Birbhanjal, Dauladhar and Mahabharat. The important hill stations also located here: Simla, Mussoorie, Nainidal, Almora, Raniganj and Darjeeling. So in the next one Lesser Himalayas. இந்த Lesser Himalayas உடைய ரேஞ்ச் பாத்தீங்களா மிடில் ரேஞ்சா இருக்கும். ஏனா Greater Himalayasக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பூர்வாஞ்சல் அது ரெண்டுக்கும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய மிடில் ஹைட். சோ எவ்வளவு மீட்டர்னா 3700 மீட்டர்ல இருந்து 4500 மீட்டர் வரைக்கும் லொகேட் ஆயிருக்கும். இதனுடைய width பாத்தீங்களா 80 கிலோமீட்டர். சோ இதுல என்னென்ன மேஜர் ராக்ஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மேஜர் ராக்ஸ் எல்லாம் எதுன்னு பாத்தீங்களா ஸ்லேட், லைம்ஸ்டோன் அண்ட் குவார்ட்சைட். சோ இங்க வந்து ஹெவி ரெயின்ஃபால் அடிக்கடி இங்க நிறைய மழை பெய்யறதுனால
டியூ டு எரோஷன். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு அர்பனைசேஷன், மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்ன ரீசன்னா இந்த டிஃபாரஸ்டேஷன், இது மாதிரி பலவிதமான காரணங்களுக்காக மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையான ஒரு பிளேசஸாக இந்த லெசர் ஹிமாலயாஸ் வந்து இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்களா, பிர்பாஞ்சல், தௌலதார் அண்ட் மகாபாரத். நிறைய எல்லா ஹில் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்திங்களா, சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகஞ்ச் அண்ட் டார்ஜிலிங். Next one, the Shivalik or outer Himalayas. So it extends Jammu Kashmir to Assam. It's the ranges from 900 meter to 1100 meter. So average height 1000 meter. So its width extend east side 10 kilometer, western side 50 kilometer. It's a discontinuous ranges of this mountain. This longitudinal valleys found between Shivalik and the lesser Himalayas. The Shivalik longitudinal place is known as dunes in the west and Durs in the east. So the next one நம்ம பார்த்தோமா Shivalik and outer Himalayas அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் ஸ்டார்ட் பண்ணி அஸ்ஸாம் வரைக்கும் இதனுடைய எக்ஸ்டென்ஸ் a wide range. It's a range 900 meter to 1100 meter. அதனுடைய ஹைட் பார்த்தீங்களா 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் தான் அதனுடைய ஹைட். இது ஆவரேஜ் ஹைட் அப்படின்னு பார்த்தோமா 1000 மீட்டர். ஓகே, இதனுடைய வித் அப்படின்னு பார்த்தா ஈஸ்டர்ன் சைட் 10 கிலோமீட்டர் அண்ட் வெஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. So in the hills, Shivalik or outer Himalayas are also discontinuous ranges of mountains. இது வந்து ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் அல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இதோட லாங்கிடியூடினல் வேலிஸ் பார்த்தீங்களா சிவாலிக்கும் லெசர் ஹிமாலயாஸ்க்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ இதில் வெஸ்டர்ன் சைடு இருக்கிறவங்களுக்கு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா டியூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்ட் சைடு இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன சொன்னால் டூயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்களா மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூட்டபிளான ஒரு செட்டில்மெண்ட் ரீஜனாக இருக்குது. ஸோ இந்த சிவாலிக் ரேஞ்சஸ் பார்த்திங்களா ஒரு செட்டில்மெண்ட் ரீஜனாக வந்து நமக்கெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். த லாஸ்ட் ஒன் பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இஸ் a eastern offshoot of Himalayas. So this is located north Assam part of India. So the most of the hills are located border of India and Myanmar. The rest of the side is located in India. So the important hills are located here: Dafla Hills, Tiripura, Gara, Mizo, Kasi, Jainital, Misami, Abor. So these collectively hills are known as Purvanjal hills. The Purvanjal hills அப்படிங்கிறது என்ன ஈஸ்டர்ன் ஆஃப்ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் உடைய ஆஃப்ஷூட்டாக இருக்குது ஈஸ்டர்ன் சைட். த 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளேசஸ் எல்லாமே இதில் தான் கவர் ஆகிருக்கு. இஸ் லொக்கேட்டட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இது லொக்கேட் ஆகிருக்கு. So in the most of the hills are located border between Myanmar and India. இந்தியாவுக்கும் மியான்மர் பர்மாவுக்கும் இடையில பார்டரில் இந்த ஹில்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஹில்ஸ் பூர்வாஞ்சல் ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் எல்லாமே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ சம் ஆஃப் த மீதி இருக்கக்கூடிய ரெஸ்ட் பிளேசஸ் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. சரி, சம் ஆஃப் த ஹில்ஸ் டாஃபல் ஹில்ஸ், திரிபுரா, காரா, மிசோ, காசி, ஜெய்னிடால், Tiripura, Abor, Misami. So these hills are also known as the collectively hills of Purvanjal. இந்த எல்லா ஹில்ஸையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The Himalayas block southwest monsoon wind and causes heavy rainfall. ஸோ இந்த ஹிமாலயாஸ் என்ன பண்ணால் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டை பிளாக் பண்ணி
நார்தர்ன் சைட் வெரி ஹெவி ரெயின்ஃபாலை நமக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இஸ் எ நேச்சுரல் பேரியர். ஒரு இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு அரணை அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் எ சோர்சஸ் ஃபார் மெனி பெரினியல் ரிவர்ஸ். Because most of the part is covered by snow, many glaciers are found here. So that perennial rivers, வற்றாத ஜீவ நதிகள் உருவாகிறதுக்கு இந்த ஹிமாலயாஸ் ஒரு காரணமாக இருக்குது. நிறைய ரிவர்ஸ் இங்கே ஒரிஜினேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பேரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட். ஸோ இந்த டூரிஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறேன் பிகாஸ் ஆஃப் த நேச்சுரல் பியூட்டி. ஸோ நேச்சுரலாகவே அமைந்த ஒரு அழகின் காரணமாக இது வந்து என்ன சொல்கிறோம், டூரிஸ்ட்டுக்கு இது ஒரு பேரடைஸ், சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் most of the pilgrim centers and hill stations also located here. The important pilgrim centers are Amarnath, Kedarnath, Badrinath and hill stations Simla, Nainidal, Darjeeling etc. ஸோ நிறைய புனித பயணம் போகிறதுக்கு ஏற்றக்கூடிய யாத்திரிகர்கள் ஸ்தலங்களும் இங்கே இருக்குது. ஹில் ஸ்டேஷன்ஸும் இருக்குது, கோடை வாழிடங்களும் இருக்குது. பில்கிரிம் சென்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத். ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்களா சிம்லா, நைனிடால், டார்ஜிலிங், முசௌரி. ஸோ இந்த இடங்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார், இது வந்து ரா மெட்டீரியலை நிறைய ப்ரொவைட் பண்ணுது. பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய டிம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா வெரி வெரி காஸ்ட்லி. Next, it provide cold winds blowing for Central Asia and protect severe cold. சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து வீசக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றை இது என்ன பண்ணுதுன்னா தடுத்து நிறுத்துது. நமக்கு ஒரு நேச்சுரல் பேரியராக அமைஞ்சு இந்த சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வீசக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றை தடுத்து நிறுத்துறதுனால இந்தியாவில் என்ன அப்படின்னா அந்த சிவியர் கோல்ட் விண்ட் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. இல்லைன்னா நம்ம கண்ட்ரி பார்த்திங்களா ரஷ்யா மாதிரி ரொம்ப ஒரு சிவியரான ஒரு கோல்ட் விண்டு நம்மளும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கோம். ஸோ தட் இந்த ஹிமாலயாஸ் நமக்கு அந்த சிவியர் கோல்ட் விண்ட் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் த பயோடைவர்சிட்டி இஸ் a very important role for the Himalayas act as an important role for biodiversity. The biodiversity இயற்கையாக இருக்கக்கூடிய தாவரங்களும் சரி இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபனாஸ் அதெல்லாம் இயற்கையாக அமையிறதுக்கு ஏற்ற ஒரு பயோடைவர்சிட்டியாக இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹிமாலயாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லாஞ்சிடியூடினல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லாஞ்சிடியூடினல் டிவிஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் ஹிமாலயாஸ். இந்த காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் ஹிமாலயாஸ் ஆர் லொக்கேட்டட் பிட்வீன் த ரிவர்ஸ் இண்டஸ் அண்ட் சட்லஜ். இந்த காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல் ஹிமாலயாஸ் இந்த பார்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இண்டஸ்க்கும் சட்லஜ் ரிவருக்கும் இன்பிட்வீனில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து குமனன் ஹிமாலயாஸ் லொக்கேட்டட் பிட்வீன் சட்லஜ் ரிவர் அண்ட் கோலி. இந்த குமனன் ஹிமாலயாஸ் அப்படிங்கிற பார்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சட்லஜ் ரிவர் அண்ட் காலி. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இஸ் எ நேபாள் லொக்கேட்டட் காலி அண்ட் தீஸ்தா. இந்த நேபாளும் சென்ட்ரல் ஹிமாலயாஸும் எங்கே லொக்கேட் காலி அண்ட் தீஸ்தா அப்படிங்கிற அந்த பார்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் தி அஸ்ஸாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த ரிவர்ஸ் ஆஃப் தீசா அண்ட் தீஹாங். தி அஸ்ஸாம் இதில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்ட்டு எந்த ரிவர்ஸ்க்கு இன்பிட்வீன் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா தீஸ்தா அண்ட் தீஹாங். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் longitudinal divisions of Himalayas.